சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை பெறுவதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. ஒன்றிய அரசு என்று சொன்னாலே அவர்கள் பயப்படுகிறார்கள். ஏன்னா அதில் கூட காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஒரு நம்முடைய அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் பேசியிருந்த போது கூட ஒன்றிய அரசை பற்றி பேச வந்தபோது தமிழ்தாய் வாழ்த்தை பற்றி மட்டும் பேசுங்கள் என்று சொன்னார்கள். எனவே ஒன்றிய அரசு என்று உச்சரிக்கவே பயப்படுகிற இந்த அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால்தான் அது நிலைத்து இருக்கும். வெறும் தீர்மானம் ஒன்றும் செய்ய முடியாது. இல்ல உங்க உறுப்பினர் பேசும்போது அதான் சொன்னாரு. ஆமா. ஆனா எதிர்த்தரப்புக்கோ அவங்க அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு உத்தரவாதமும் அதான் இதை பத்தி அரசு தரப்பு எதுவுமே சொல்லல. சைலண்டா இருந்துட்டாங்க. அதாவது நாங்கள் எங்களுடைய கருத்தை சொன்ன பிறகு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வேண்டும், சட்டப்பூர்வமாக இது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய உறுப்பினர் சொன்ன பொழுது அரசு மௌனமாக இருந்து விட்டதை தவிர அதற்கான எந்த கருத்தையும் சொல்லவில்லை. இல்லைங்க, இது தீர்மானம் தானே கொண்டு வந்திருக்கோம். அந்த தீர்மானம் என்பது ஒன்றிய அரசையோ மற்றவர்களையோ கட்டுப்படுத்துமா, ஆளுநரை கட்டுப்படுத்துமா? சட்டம் என்பது வேறு, தீர்மானம் என்பது வேறு. எனவே நாங்கள் சட்டப்பூர்வ அங்கீகாரம் கேட்கின்றோம். எனவே இந்த கூட்டத்தொடரிலேயே சட்ட வடிவ மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றி இதற்கு சட்ட அங்கீகாரம் பெற்றுத்தர வேண்டும். அப்பொழுதுதான் இது நிலைத்திருக்கும். இல்லைன்னா ஆளுநர் போன்றவர்கள் தங்கள் 3 மொழியெல்லாம் சொல்லுவாங்க. 3ஆம் இடத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்தை தள்ளிவிடுவார்கள். எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில். அதுதான், அதைத்தான் நாங்கள் அதுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் தாருங்கள் என்று கேட்கிறோம். அதாங்க, அந்த அறிவிப்புக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் இருந்தால்தான் முடியுமே தவிர வெறும் தீர்மானம் மட்டுமே எல்லோரையும் கட்டுப்படுத்தாது. வேணா நம்ம ஸ்கூல்ல மற்ற இடத்துல வேணா சொல்லிக்க முடியும். ஆனால் முழு அங்கீகாரம் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வேண்டும். ஆமா, அதைத்தான் நாங்க சட்டம் கொண்டு வந்தாச்சுன்னா தமிழ்நாடு அரசினுடைய சட்டம் தமிழ்தாய் வாழ்த்து முதலே பாடப்பட வேண்டும் என்கிற அந்த சட்டத்தை ஏற்றுவோம். அது மூலமாக அது நாங்க மற்றதெல்லாம் வேண்டான்னு எதையுமே சொல்லல. இந்த தீர்மானம் போதுமானது என்று சொன்னாலும் கூட அதுக்கான மறுக்கக்கூடிய வாய்ப்புகள், ஏற்றுக்கொள்ளக்கூடாத வாய்ப்புகள் இருக்கு. எனவேதான் இதற்கு சட்ட வடிவு, சட்டப்பூர்வ அங்கீகாரம் வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை. இந்த கூட்டத்தொடரிலே மீண்டும் திமுக சட்ட அங்கீகாரத்துக்கு இந்த விஷயத்தை எழுப்புவீங்களா? நாங்க இன்னைக்கு பேசிட்டோம், அதுக்கு பதில் சொல்லலையே. எங்களுடைய உறுப்பினர் மாண்புமிகு கோவி செழியன் அவர்கள் இதை பற்றி பேசியிருக்காரு. சபாநாயகர் தீர்மானம் போதும் என்பது சபாநாயகருக்கு அவருக்கு வேணா அது தீர்மானம் போதும். ஆனால் அதுக்கு சட்ட வடிவு இல்லை என்றால் அதை இல்லை. அப்ப சபாநாயகர் என்ன செய்வார்? பேசாம இருந்துக்குவாரு. நாங்க இதை சொல்லியிருக்கோம். அதுதான் இப்ப உங்கள்கிட்ட மக்கள் மன்றத்திலையும் சொல்றோம். சட்டமன்றத்திலே சொன்னதை இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே சொல்லுகிறோம். எனவே இதற்கு சட்ட அங்கீகாரம் வேண்டும், இருந்தால்தான் முடியும். எனவே அன்றைக்கு எப்படி எல்லாரும் பாடணும்னு சொல்லித்தான் நாங்கள் அன்னைக்கு வச்சிருந்தோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை இந்த அரசு பெற முயற்சிக்க வேண்டும். இந்த கூட்டத்தொடரிலே அதை செய்தவர். தமிழ் வளர்ச்சித்துறை டிமாண்ட்ல இதை மறுபடியும் வலியுறுத்த போறீங்களா? அதாவது இப்பவே இன்னைக்கே சொல்லிட்டோம், பதில் கிடையாது. தமிழ் வளர்ச்சித்துறை டிமாண்ட்ல அதை பத்தி அவங்க எதுவும் பதில் சொன்னாங்கன்னா சரி, சொல்லாம இருந்தாங்கன்னா அன்றைக்கு எங்களுடைய உறுப்பினர்கள் இந்த கருத்தை வலியுறுத்தும்.